ஒரு தடவையும் காமிக்கணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய்டும் டிஸ்பிளே. இப்போ பாருங்கள் கிளியராக தெரியுது. அவ்வளோதான், அந்த லோ பவர் மோடே வந்துருச்சு. ஸோ இப்போ வண்டி வந்து ஸ்பீடு போகாது. இப்போ அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ திரும்ப வந்துருச்சு. சாஃப்ட்வேராக என்னலாம் தெரியாது. இங்கே பாருங்கள், ஆக்சிலேட்டரு நான் ஃபுல்லாக கொடுக்குறேன், ஆனால் வண்டி போகாது. லோ பவர் மோட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி மாதிரி இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் நிறைய இருக்குது இந்த வண்டியில். இதே 30 கிலோமீட்டர்லேயே ட்ரைவ் பண்ணோம். இப்போ மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ பெல்ட்டெல்லாம் கல்லுனா மாதிரி மோட்டரே வந்து போல்டெல்லாம் வந்து லூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை பிடிச்சி இருக்கிற மாதிரியே இருக்கும். இது கம்பெனியில் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுன்னுவாங்க. அதுக்கப்புறம் 2 பிரேக்கை பிடிச்சி ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் அதுவும் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன், 2 பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ரீஸ்டார்ட் ஆன் பண்ணால் சம்டைம்ஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சால்வ் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்போ சால்வ் ஆனாலும் திரும்ப கொஞ்ச நேரத்தில் திரும்ப அதே பிரச்சனை வரும். காலையில் ஏற்றுற சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சானே அன்ப்ளக் பண்ணலான்னு பார்த்தா இப்போது நமக்கு புது அப்டேட் வந்திருக்கு. ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் ஓல்டு அப்டேட்டில் லோ பவர் மோடு ஆக்டிவேட்டட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து ஸ்பீடும் வந்து 30 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ட்ரைவ் பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளத்தால் ரொம்ப நாள் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்பப்போ அதுவே சால்வ் ஆகிடும். திரும்ப ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது திரும்ப இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணி பார்ப்போம், இதில் சால்வ் ஆகுதான்னு பார்ப்போம்.